நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. சார், இப்போ அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காங்கிற ஒரு பின்பத்தை விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டின்னு வேற சொல்றாரு. அதை நீங்க போட்டியில இல்லைன்னு சொல்றாங்க. ஆட்சியில இல்லாத ஒரு வலிமையான கட்சியான நாங்க களத்துல இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்றைக்கி எந்தெந்த அதிகாரி தவறு பண்ணுறாங்களோ அந்த அதிகாரிகளாம் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க, நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. அது எந்த அதிகாரியாக இருந்தால் எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது பிடிஓவாக இருந்தாலும் சரி, பிஓவாக இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும். எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படி தான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன விளம்பரம், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம்.